இவஸ் அன்பேசியம் தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாடு இருக்கும் இறைவா பற்றி. இலங்கையில் ஈசன் கூடிக்கொண்டிருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களில் தொன்மைமிகு ஈஸ்வரமான முன்னேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்தோட மாசி மகோற்சவம் 10 நாட்கள் நடக்க இருக்கு. அந்த ஒரு மாசி மகோற்சவத்தில் 10 நாட்கள் நடக்க இருக்க விழாக்களை பற்றி விரிவான விளக்கத்தையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றிய தலப்புராண கதைகளையும் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சு போகிறீங்க. அதனால மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நிறைய தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் இந்த ஒரு முன்னேஸ்வரம் கோயிலை பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் என்ன சுவாமி காணப்படுதுன்னா சிவபெருமான் வந்து முன்னைநாதராக காணப்படுறாரு. அடுத்து அம்பாள் பார்த்தீங்கன்னா வந்து வடிவாம்பிகையாக காணப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா தல விருட்சமாக பார்த்தீங்கன்னா குருந்த மரம் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தீர்த்தம் காணப்படுதுன்னா தெதிர்வோயா தீர்த்தம் தான் காணப்படுது. சரியா? இந்த ஒரு கோயிலில் அடுத்தபடியாக வந்து 5 இரதங்கள் காணப்படுது. அந்த 5 ரதங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு ரத காம்பரா அது வந்து இங்கே வந்து காணப்படுது. இப்போ இந்த 5 ரதங்களையும் பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ரதம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கான ரதமாக காணப்படுது. இது வந்து சாதாரணமாக சிறிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு, அழகான சிற்ப வேலைப்பாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரதமாக பார்த்தீங்கன்னா நம்ம இது சுப்பிரமணியர், அதாவது பார்த்தீங்கன்னா முருகனுக்கான ஒரு ரதம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரதத்தை விட கொஞ்சம் உயரமாக பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரதம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட அமைப்பில் இந்த கோயிலுக்கு ஒரு உயரமான தோற்றத்தை கொண்ட ஒரு ரதமாக காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரதம் தான் பார்த்தீங்கன்னா முன்னைநாதர் எழுந்துள்ள ஒரு ரதமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிற்பக்கலையில் மிக பிரம்மாண்டமாக உயரமாக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமது அம்பாள்கிட்ட தேர் பார்த்தீங்கன்னா 4வது தேராக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா மிக அழகாக அம்பாளுக்கு ஏற்றமைக்க சிறிய அளவிலான ஒரு தேராக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய அளவில் பார்த்தீங்கன்னா சண்டேஸ்வரர் தேர் 5வதாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா சிவபெருமான்ட்டு முதன் பக்தரான சண்டிகேஸ்வரர் தேராக காணப்படுது. சரியாங்க? இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வரலாறு கூட நம்ம என்ட்ரி ஆகும். அழகாக கவனமாக செய்யும்போதுங்க நல்லாவே விளங்கும் இந்த ஒரு கதை. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கோயிலுக்கு பேரில் பார்த்தீங்கன்னா மிக தொன்மை வாய்ந்த கோயில்ன்ட்டு அர்த்தம் வந்து இருக்குது. அதாவது முன் ஈஸ்வரம் அப்படின்னு பிரித்தா இது வந்து வரலாற்றுக்கு தொன்மையான ஒரு கோயிலாக காணப்படுது. அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ராமாயணத்துக்கும் இந்த ஒரு கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொடர்பு காணப்படுது. அது வேற ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ராமன் வந்து ராவணன் நினச்சனால பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரம்மதர்சி தோஷம் ஏற்படுது. இதனால பார்த்தீங்கன்னா ராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் போயிடுது. அதனால் ரொம்பவே கவலையாக இருக்கார். வாழ்க்கையை வந்து அவரால் கொண்டு போக முடியல. அடுத்து அயோத்திக்கும் அவரால் இலங்கையிலேருந்து சீதையை திரும்பிட்டு சென்று கொண்டு இருக்க முடியலை. ஏன்னா மன நிம்மதி இல்லாதனால. அதனால பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபடும் பொருட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு வந்து அவர் வந்து விஜயம் மேற்கொள்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் மனமெருகி வந்து இந்த ஒரு பிராமணருக்கு வந்து உதவும் பொருட்டா அவர்கிட்ட கனவுல தோன்றி ராமா, நீ வந்து எனக்கு மண்ணால் ஒரு லிங்கம் அமைத்து வழிபாடு, உன்னுடைய பிரம்ம தோஷத்தை நான் நீக்கிறேன் அப்படின்னு ஒரு கனவுல வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. இதை கேட்ட ராமன் காலையிலே இருந்து பார்த்தீங்கன்னா மண்ணாலான ஒரு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலை செஞ்சு வழிபடுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சிவனும் உதவி வந்து செய்து இந்த ஒரு பிரம்ம தோஷத்தை இந்த ஒரு ராமனுக்கு வந்து இல்லாமையும் ஆக்குறாரு. சரியாங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு வரலாறாக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது விடயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு வந்து மன்னர்களுடன் தொடர்பு காணப்படுது. அதாவது நம்ம இலங்கை ஆண்ட போர்ச்சுகீச மன்னர்களாக இருக்கட்டும், சிங்கள மன்னர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தொடர்பு காணப்படுது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை மன்னர்கள் இருக்காங்களே, அதாவது நம்ம இலங்கையில் யாழ்ப்பாண கோட்டை, காலிக்கோட்டை அப்படின்னு நிறைய கோட்டைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள மன்னர்களில் ஒரு மன்னரான 6ஆம் பராக்கிரம பாகு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு வந்து நல்ல மனசு கொண்டு இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிலங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா பணங்களை பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வழங்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்ள இந்த கோயில் உள்ள சுவாமிகிட்ட அருள் அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா நிறைய சிங்கள மன்னர்கள் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பௌத்த கோயிலுக்கு நிகராக பார்த்திங்கன்னா பராமரித்து பார்த்திங்கன்னா போற்றி வந்திருக்காங்க. அடுத்து 2வதாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடித்த அப்படின்னு சொல்லாது பிடிக்காத ஒரு எதிரியான போர்ச்சுகேயர் விஷயம் வந்து இதில் இருக்குங்க. அதை பார்த்திங்கன்னா போர்ச்சுகேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கையில் வந்து நிறைய கோயில்கள் எடுத்தாங்க. திருக்கோணேஸ்வரம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3வது இந்த திருக்கோணேஸ்வரத்தில் முன்னேஸ்வரத்தையும் இடிச்சிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா இங்கே உள்ள செல்வங்க அவங்க வந்து மீட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த விக்கிரகங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள தூண்களை வந்து இவங்க களவாடி இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் 14ஆம் நூற்றாண்டில் வந்து நடந்திருக்கு. சரியாங்க? அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்த ஒரு கோயில் விஷயம்னால இந்த கோயில் வந்து முற்றுமுழுதாக வந்து தரைமட்டமாக்கப்பட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இல்லாமையே போயிடுச்சு. அதனால பார்த்திங்கன்னா
இந்த வந்து கண்டியில் உள்ள கீர்த்தி ராஜசிங்க மன்னன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை வந்து இன்னொருக்காவும் புதுசாக கட்டி வந்து சுவாமியை வந்து எழுந்தருளை செய்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பணங்களை வழங்கி கட்டி முடித்து இந்த கோயில் பிரம்மாண்ட ஒரு அமைப்பாக வந்து மாற்றி இந்த கோயிலை வழிபடுத்த வாங்கியிருக்காரு நம்ம கண்டி ஸ்ரீ ராஜசிங்க மன்னர் செய்யாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மன்னர்களோட தொடர்பட்ட ஒரு வரலாறாக காணப்படுது. இவ்வளோதாங்க விஷயம். இப்போ நம்ம வந்து இந்த கோயிலுக்கு நடக்கிறதுக்கு இந்த 10 நாள் உற்சவங்களை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அது முதலாவது உற்சவம் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம், அதை பற்றி பார்க்கலாம். சரிங்க, மன்னிச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு விழாக்களை பற்றி பார்க்குறது முன்னாடி இந்த கோயிலை பற்றி அமைவிடத்தை சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பக்தர்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வர பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கோயில் அமைவிடம் பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் காணப்படுது. இலங்கையில் சிலாபம் நகரில் பார்த்திங்கன்னா இது காணப்படுது. அது பார்த்திங்கன்னா சிலாபம் நகரில் வடக்கு பால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா அமைந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சிலாபம் கொழும்பு வீதி ரோட்டில் பிரதான வீதி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் காணப்படுற ஒரு கோயில் தான். இந்த கோயில் கரையோரத்துக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு கோயில் தான். சரியாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு விழாக்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். சரியா? அதில் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த நிகழ்வான கருமாரம்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எதற்கு செய்யப்படுதுன்னா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விழா நடக்கப்படுறதுனால அந்த ஒரு கோயிலை வந்து தூய்மைப்படுத்தும் விதமாக செய்யப்படுறது தான் இந்த ஒரு கர்மாரம்பம் சொல்லப்படுறது. இதில் பார்த்திங்கன்னா வாஸ்து தாந்தி வந்து நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரவேச பணி வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னா கொடியேற்றம் வந்து நடந்துச்சுங்க. இந்த கொடியேற்றம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே வீடியோக்களையும் போட்டிருக்கேன். இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன். படைத்தல் தொழில் ஞாபகப்படுத்துகிற விதமாக கொடியேற்றம் நடக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சொல்ல தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஒரு பொருள் நோக்கத்தோடு தான் இந்த ஒரு கொடியேற்றம் நடக்க வருது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொடிமரம் வந்து நம்மளோட முதுகெலும்பாக வந்து குறிக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா கொடியேற்றம்லாம் வந்து உறங்கி கொண்டிருக்க நம்ம இந்த குண்டலினி சக்தியை பார்த்திங்கன்னா இறைவனை நோக்கி வந்து உயர்த்துறது தான் கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த ஒரு திருவிழாட்ட ஆரம்பம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியேற்றம் காணப்படுதுங்க. அதுக்கு நீங்கள் நினைக்கலாம் கருமாரம்பம் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா என்ன வீதி உற்சவம் நடக்க போகுதுன்னா சந்திரசேகர உற்சவம் நடக்குது. இந்த ஒரு சந்திரசேகர உற்சவம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவன் சிவபெருமானை பார்த்திங்கன்னா சந்திரசேகர உருவமாக நினைத்து கொண்டு அந்த உருவத்தை வந்து உள்வீதி விழா கொண்டு வரது இந்த ஒரு சந்திரசேகர உற்சவமாக காணப்படுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மனதிற்கு வந்து நம்ம அமைதி தர ஒரு கடவுளாக காணப்படுது. அதனால இந்த ஒரு உற்சவத்தில் நம்ம இந்த சாமியை கும்பிட்டா பார்த்திங்கன்னா மனதுக்கு அமைதி கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சய உற்சவம் அப்படின்னு காணப்படுது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆயுள் பலத்தை கூட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு உற்சவம் நடப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா நடராச உற்சவம் நடக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆணத்தை வந்து இறைவன் வந்து நடனம் அடிக்க இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு உற்சவம் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா படைத்தல் காத்தல் அளித்த எல்லா ஐந்தொழிலையும் குறிக்கிற இந்த ஒரு நடராஜர் உற்சவத்தில் நடராஜரை வந்து உற்சவமூர்த்தியை வந்து கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி சியமந்த உற்சவம் அப்படின்னு ஒன்று நடக்குது. இந்த சியமந்த உற்சவம்னா என்னன்னு எனக்கு தெரியலை. அடுத்து 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் நடக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட விபத்தை வந்து ஆண்டு கொண்டிருக்கிற சிவபெருமானுக்கும் வடிவாம்பிகைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிற ஒரு நிகழ்வாக பார்த்திங்கன்னா இந்த விழா நடக்கும். இந்த திருக்கல்யாணம் இது பார்த்திங்கன்னா இதை உலகத்தை ஆட்டி வைக்கிற சக்திகள் ஒன்று கூடும் ஒரு நிகழ்வாக காணப்படுறதுனால ரொம்பவே வந்து பலம் உறுதிய ஒரு விழாவாக காணப்படும். இதனால இந்த ஒரு விழாவில் நம்ம வந்து சுவாமி வழிபட்டால் நம்மளுக்கு வந்து குடும்ப ஒற்றுமை பெருகும். அடுத்தது திருமண தடைகள் வந்து நீங்கும். அடுத்து பூஜையில் மக்கள் வந்து இதில் வந்து ரொம்ப ஈடுபட்டால் ஆன்மாவும் நம்மோட ஆன்மாவும் சிவபெருமான் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்த ஒரு நிலையும் வந்து கிடைக்கிறதா இந்த ஒரு திருக்கல்யாணம் வந்து சிறப்பு பெறுது. அடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிக்ஸாடன உற்சவம். இது பார்த்திங்கன்னா சிவபெருமான்ட்டு அந்த பழைய காலத்து படம்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சது. சிவபெருமான் வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் பிச்சை எடுத்து இருப்பார். அந்த ஒரு கோலத்தை கொண்டு இறைவன் முகூர்த்தத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உள்வீதி விழா வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நேரடியாக போட்டால் மூலம் காட்டணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ஒரு பிப்ரவரி 28ஆம் தேதி வரையில் நான் வீடியோ போடுவேன் ஃபிக்ஸான உற்சவம் பற்றி. அதில் பார்த்திங்கன்னா என்னோட மூலியமாக பார்த்திங்கன்னா அந்த பிக்ஸாடனர் உருவம் போன்ற ஃபோட்டோக்களை போட்டு வீடியோவும் செய்யலாம். சரியாங்க. அதுவும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கும். பிக்ஸாடர்னு எல்லாம் கமெண்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் இந்த ஒரு வீடியோ போட முடியும். இந்த ஒரு பிக்ஸாடனர் உற்சவத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சிவபெருமான் என்ன உருவாக்குறாருன்னா பார்த்திங்கன்னா என்னிடம் உள்ள அகங்காரத்தை வந்து எனக்கு வந்து பிச்சையாக போட்டு
அதுக்கப்புறம் நீ தூய்மை ஆயிடும், அப்புறம் என்னைய வந்து சரணடைஞ்சிடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு விழாவுக்கு அர்த்தமாக காணப்படுது. இது வந்து இறைவன் வந்து நம்மள வந்து ஒரு கேள்வியாக கேட்டு நிற்கிற ஒரு கோலமாக காணப்படுது. அது வந்து என்னன்னா நம்ம வந்து நினச்சி இருக்கணும், நம்ம தான் பெரிய ஆள், இதுதான் என்னோட சமாளம், இது யாரும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு விழாவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சாரன் உற்சவம் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலில் மிருக யாத்திரை உற்சவம், அதாவது பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா வந்து நடக்குது இருக்குங்க. இந்த ஒரு வேட்டை திருவிழா வந்து எதற்கு நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நம்மளை வந்து எப்படி சொன்னால் ஒரு போர் வீரன் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களத்தில் எப்படி மக்களை காத்து நம்மளோட எதிரிப்படை இல்லை உள்ள வீரர்களை கொள்வாரோ, இல்லாட்டி ஒரு அரசன் எப்படி ஒரு காட்டுக்கு போனால் அங்கே உள்ள கொடிய மிருகங்களை கொண்டு வெற்றி பெறுவாரோ, அது மாதிரி இறைவன் பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போர் வீரன் மைக்க உடுத்தி கொண்டு நம்மள்கிட்ட உள்ள காமம், குரோதம், லோபம் அப்படின்னு சொல்லிட்டு தீய குணங்களை வந்து வேட்டையாடுற ஒரு நிகழ்வாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விழா வந்து கொண்டாடப்படுது, முன்னே காலத்துலேருந்து இன்னைக்கு காலம் வச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்கு 3ஆம் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரத உற்சவம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேர் உற்சவம் வந்து எதை நோக்கி செய்யப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அழித்தல், இறைவன் அழித்தல் வந்து ஞாபகப்படுத்த விதமாக தான் இந்த ஒரு ரத உற்சவம் காணப்படுது. இதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பார்த்துட்டு போயிடலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை 5 இரதங்களாக கொண்டு வராங்க நம்மளுக்கு நல்லதே நடக்கிற பொருட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரதங்கள் கொண்டு போகிறதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 1வது ரதமாக விநாயகர் தேர் வரும். இது எதுக்கு நம்ம இருக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் நம்மட்டு தொழிலையோ இல்லாட்டி நம்ம படிப்புலையோ இல்லாட்டி நம்ம வீடு கட்டுறதுலையோ சரி, இல்லாட்டி புது வாகனம் வாங்குறதோ சரி, எதில் சரி நமக்கு தடைகள் வந்து அதை வந்து நீக்கிறதுக்காக விநாயகர் வந்து 1வது தேரில் வந்து நம்ம இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான 2வது ரதத்தில் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யானத்தை பெறுற நோக்கில் பார்த்தீங்கன்னா 2வது ரதத்தில் முருகப்பெருமானை வந்து சுப்பிரமணியம் வடிவம் கொண்டு இழுக்கிறோம். 3வதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கெட்ட விடயங்களையும் அழித்து நம்மளை வந்து வீடு பேர் அடைய வைக்கிறதுக்காக சுவாமி முன்னேஸ்வரநாதரை பார்த்தீங்கன்னா 3வது மகாரதத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். அதனால தான் இவர் வந்து எல்லாத்தையும் பெரிய ரதத்தாட்ட மிகப்பெரிய ரதத்தில் வந்து முன்னேஸ்வரரை வந்து வடம் பிடித்து கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தேர் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அம்பாள் வந்து அருள்பாலிக்க மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கோயிலில் வந்து தேர் திருவிழாக்கள் நிறைய வேண்டுதல்கள் பறவை காவடிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் சொல்லியிருப்போம் சுவாமிக்கு. இதெல்லாம் வந்து சிவபெருமான் முறையாக போயிட்டு சேரணுன்றதுக்காக சண்டிகேஸ்வரர் கடைசியாக வழிபடுறதுக்காக சண்டிகேஸ்வரர் தேரை வந்து இருக்கிறாங்க. இந்த ஒரு தேர் அப்படி இருக்கிறதுல நீங்கள் என்ன நினைக்கலாம், இது ஒரு மரக்கட்டமைக்கு என்னடா இருக்குது, இதை போயிட்டு இதுக்கு என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்குதுன்னு. இந்த ஒரு தேரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு ரகசியமாக தான் காணப்படுதுங்க. இந்த ஒரு தேர் வந்து நார்மலாக ஒரு தேர் கட்டை இல்லை, மரக்கட்டையில் இதுக்குள்ளே அர்த்தங்கள் காணப்படுது. அதை வாங்க விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உடலை தான் வந்து கோயிலாக சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தலை கருவறை, அப்புறம் உடல் பார்த்தீங்கன்னா மண்டபம், அப்படி கால் பார்த்தீங்கன்னா வந்து கோபுரம் அப்படின்லாம் சொல்லி இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக பிரிக்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா தேர் வந்து மனித உடலாக கருதப்படுது. அப்படின்னு நம்மளோட உடல் தான் வந்து தேராக காணப்படுது. சரியாங்க. அடுத்து சக்கரத்தை வந்து எதுன்னு அர்த்தமாக பார்க்குறாங்கன்னா நம்மகிட்ட உள்ள 5 புலன்கள், பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு அப்படி போன்ற 5 புலன்களை பார்த்தீங்கன்னா சக்கரமாக காணப்படுங்க. நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த கால், கை, மூக்கு, வாய், உதடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சரியாக இயங்கினா தான் பார்த்தீங்கன்னா நம்மள சாப்பிட, கேட்க, நுகர பார்த்தீங்கன்னா நடக்க, கிடக்க எல்லாம் செய்ய முடியும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் வந்து சுழறனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே வேலையை செஞ்சு இருக்கிறது காட்டுறதுக்கு தான் சக்கரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 தொடர்ந்து நம்ம வேலையை செய்யறது காட்டுறதுக்காக உதாரணத்துக்கு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வடம் வந்து நம்ம மக்கள்லாம் சேர்ந்து இருக்கிற கயிறு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இறைவன் மேலே வச்சிருக்க பக்தி, அப்படின்னா நம்ம வந்து பக்தியை கொண்டு தேரை இழுக்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புலன்கள் வந்து இறைவன் நோக்கியும், அடுத்து நம்ம மனித உடல் பார்த்தீங்கன்னா இறைவனை நோக்கியும் பார்த்தீங்கன்னா வழிபட்டு ஒரு முக்தி நிலை அடையணும் அப்படின்னு நல்ல ஒரு எண்ணத்தை நோக்கி தான் இந்த தேர் அமைந்து செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்தது இதில் எழுந்தருள் இறைவன் பார்த்தீங்கன்னா ஆத்மாவாக கருதப்படுறாரு. அது பார்த்தீங்கன்னா தேருக்குள்ள வந்து இவர் வந்து அமர்ந்து வருவார் இந்த இறைவன். அந்த இறைவன் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதயத்தில் உள்ள ஆத்மாவை போயிட்டு இந்த ஒரு தேரில் இறைவன் இருக்கார். நம்ம உடலை நமக்கு 5 அப்படி சொல்லிட்டோம். இந்த ஒரு தேரில் உள்ள இறைவன் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை நிலைநாட்டார்.
இப்போ உண்மை கதை என்னன்னா இந்த அர்த்தத்துக்கு நம்ம தேர் ஓடினாலும் நம்ம உள்ளே இருக்க இறைவன் பார்த்திங்கன்னா அசைவு இல்லாமல் பார்த்திங்கன்னா இறைவன் வந்து இப்போ தேரில் எப்படி அசைஞ்சு ஆடாமல் சிலமைக்கு வரோம் அதுமாதிரி தான் வருவார் அதுமாதிரி தான் நம்ம ஆத்மாவும் சிலமைக்கு அசைஞ்சு இல்லாமல் மாற்றம் இல்லாமல் இருக்குங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருவிழா விட்டு இந்த தேர் உற்சவத்துக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்கள் பார்த்திங்கன்னா விடிய காலையில் 5 மணிலேருந்து பக்தர்கள் ரெடி ஆகி பார்த்திங்கன்னா இந்த தேரை வந்து ஒரு 7 மணி 8:30 மணி துவங்கி மதியத்துக்குள்ள தேர் இழுத்து முடிச்சிடுவாங்க சரியாங்க. அதுக்கப்புறம் சாமியை இறக்கி பச்சை சாதத்தில் செஞ்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சாமியை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தத்தில் எழுந்தருளை செஞ்சு தீர்த்த திருவிழா கொண்டாடுவாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவிலில் 10 நாட்கள் பூசை வந்து இப்படி இனிதான் முடிஞ்சிடும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.